ஆதிசங்கரர் பத்ரி கேதார் தரிசனம் பண்ணினார். பத்ரி தரிசனத்துக்கு போன பிற்பாடு திரும்பி வந்து கேதாரத்துக்கு தரிசனத்துக்கு வரார். அங்கே வரும்போது கேதார சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அங்கே ஸ்லோகங்கள்லாம் ஜோதிர்லிங்க ஸ்லோகத்தில் சொல்லி, ஏன்னா ஜோதிர்லிங்கத்தில் முக்கியமானது கேதாரம். 12 ஜோதிர்லிங்கம் இந்தியாவில் இருக்குது, அதில் முக்கியமானது கேதாரம். அவரை பற்றி ஸ்லோகங்கள்லாம் பாடிவிட்டு அங்கேருந்து கைலாய யாத்திரை போகிறார். தன்னுடைய பூத உடலை கிடைத்து விட்டு திவ்ய சரீரம் யோக சரீரம் எடுத்துன்னு கைலாசத்துக்கு போகிறார். இன்றைக்கி கூட அங்கே எழுதியிருக்கும் போர்டில் யோக சமாதி ஸ்தல் அப்படின்னு எழுதியிருக்கும். யோக சமாதி அடைஞ்ச இடம் அது. நிஜமான சமாதி அடைஞ்ச இடம் காஞ்சிபுரம், யோக சமாதி அடைஞ்ச இடம் கேதாரம். அந்த யோக சமாதி அடைஞ்சி சரீரத்தை விட்டுட்டு புது சரீரத்தை யோக சக்தியினால் சரீரத்தை எடுத்துன்னு கைலாசத்துக்கு போய் பரமேஸ்வரன் பார்வதியை தரிசனம் பண்ணி 5 ஸ்படிகலிங்கங்கள் பூஜைகளுக்காக மடங்கள் ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக வாங்கி கொண்டு வந்து வரும்போது சௌந்தர லஹரி வாங்கி கொண்டு வந்தால் அம்பாள் கொடுத்தா அதையும் வாங்கி பாதி பாராயணத்துக்காக நந்தி பகவான் கேட்டதுக்காக அவரிடம் கொடுத்துட்டு பாக்கியை கொண்டு வந்து இன்னொரு பாதியை இவரே பூர்த்தி பண்ணி கொடுத்தது சௌந்தரிய லஹரின்னு பேர். அழகு வெள்ளம்னு சொல்லுவாங்க, தமிழை சொல்கிறான் தான் அதுக்கு. அப்படிப்பட்ட சௌந்தரியத்தில் ஒரு ஸ்லோகத்துக்கும் ஒரு விசேஷமான பலன் இருக்குது. நல்ல புத்திசக்தி வருதுலேருந்து ஆரோக்கியம் வருவது வரைக்கும், வியாதிகள் நீங்கிற வரைக்கும் எந்த விதமான பலன் நமக்கு வாழ்க்கையில் தேவைப்படுமோ எல்லா விதமான பலனும் அடைவதற்கு ஒரு ஸ்லோகத்துலேயும் ஒரு பூஜை முறைகள், விதிமுறைகள், இத்தனை வாட்டி படிக்கணும், இத்தனை நாள் படிக்கணும், என்னென்ன நைவேத்தியம் பண்ணணும், இப்படி பூஜை பண்ணணும், உதவிகள்லாம் எழுதியிருக்கு. அந்த முறைப்படி யார் பூஜை பண்ணி எல்லாம் பிரார்த்தனை பண்ணுவாங்களோ அவங்களுக்கு எல்லா அபீஷ்டங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. சௌந்தரிய லஹரி யாரெல்லாம் பாராயணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு உடம்பில் உள்ள வியாதிகள் நீங்கி மனசில் உள்ள தெளிவு வந்து உடல் ஆரோக்கியம், மனத்தெளிவு எல்லாம் கிடைத்து அம்பாளுடைய திருவடி தரிசனத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையிலேயே எல்லா வித இன்பங்களையும் அடைவதற்கு, சந்தோஷத்தை அடைவதற்கு, ஆனந்தத்தை அடைவதற்கு வாய்ப்பாக அமையக்கூடியது சௌந்தரிய லஹரி என்னும் உயர்ந்த மந்திர தந்திர சாஸ்திர நூல்.